இந்த பொண்ணோட அம்மா இறந்து போனனால யாருமே இல்லாம இந்த பொண்ணு அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கா. அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு சிலர் இந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ற விதமா தப்பான இடத்துல கை வைக்கிறானுங்க. அது இந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சு ஒண்ணும் பண்ண முடியாம அழுகுறா. அந்த ஊர்லயே இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் கூட நான் உன்னை வச்சுக்கிறேன், நீ என் கூட வான்னு தப்பா பேசுறான். இதனால இந்த பொண்ணும் இந்த ஊர்ல நம்ம தனியா இருக்க முடியாதுன்னு தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்றா. ஆனா அந்த சமயம் பார்த்து அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு பையன் வந்து இந்த பொண்ணை காப்பாத்திடுறான். இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நல்லா ஆனதுக்கு அப்புறம் நீ ஏன் இப்படின்னா பண்ணன்னு கேக்குறப்ப அந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. இந்த பொண்ணு மாதிரியே இவருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால நீ என் வீட்லயே தங்கிக்கோ, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றான். இவர் ஒரு கோலி சோடா கடை வச்சுதான் இவரு பொழப்ப நடத்திட்டு வராரு. அந்த பொண்ணையும் தன்னோட அம்மாவை எப்படி பாத்துப்பாங்களோ அது மாதிரி நல்லா பாத்துக்கிறாரு. அந்த பொண்ணுக்கும் இந்த பையனை ரொம்ப பிடிச்சு போயிருது. ஒரு நாள் இவங்க 2 பேரும் சோடா வித்துட்டு சைக்கிள் ரிச்சால வரப்ப அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் ரூம் வந்தனால அந்த பொண்ணு இறங்கி போயிடுறா. அந்த நேரம் பார்த்து பின்னாடி ஒரு லாரி வந்து எதிர்பாராத விதமா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி இதனா பார்த்து பதறி போய் ஓடி வந்து இந்த பையனை பார்த்தா ஆக்சிடென்ட் ஆனதுல இந்த பையனோட 2 கையுமே இல்லாம போயிருக்கும். அவர் ஹாஸ்பிட்டல்ல எழுந்து 2 கை இல்லாததை பார்த்ததும் பயங்கரமா கத்தி அழுகிறாரு. ஆனா அந்த சமயத்துல இந்த பொண்ணு அவர் கூடயே இருந்து அவரை நல்லா பாத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்லாகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பல்லு விளக்கி குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து எல்லாமே இந்த பொண்ணு தான் பாத்துக்கிறா. இது ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனா இது மாதிரி ஒரு உண்மையான காதல்னா இந்த காலத்துலயும் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.